எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவையில் தரம் 3 உள்ள உத்தியோகத்தர்களுக்கு நடைபெறுகின்ற முதலாவது வினைத்திற மகான் தடைப்பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் அலுவலக நடைமுறைகள் என்பதற்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் 2024 மே மாதம் 25ஆம் தேதி சந்தித்திருக்கிறோம். இன்றைய செயலமர்வு பகுதி 2 வினாக்கள், கடந்த காலத்தில் வினவப்பட்ட பகுதி 2 வினாக்களை அடிப்படையாக கொண்டதாக இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, பிள்ளைகளுக்கு கடந்த கால வினாத்தாள்கள் குழுவில் அடுத்து வருகிற நாட்களில் பதிவிடப்படும். ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட விடயங்களை அந்த வினாத்தாள்களோடு தொடர்புபடுத்தி நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம். அடுத்து வருகிற செயலமர்வுகளில் உங்களுடைய கடந்த கால வினாத்தாள் தொடர்பான சந்தேகங்களை பற்றியும் பேசலாம். இப்போ இன்றைக்கு நாங்கள் கடந்த கால வினாக்கள்லாம் பார்க்க போகிறோம். வெவ்வேறு பரீட்சைகளில் வினவப்பட்ட பகுதி 2 கட்டுரை வினாக்கள் தொடர்பில் பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது கேள்வி, இது 2007ஆம் ஆண்டு நடந்த ஒரு பரீட்சையில் கேட்கப்பட்டிருக்காங்க. அலுவலக முறைமை, அலுவலக நடைமுறை தொடர்பான வினாக்களில் ஒரு கேள்வி. நாளாந்தம் தபால்கள் கிடைக்கும் முறைகளை அறிமுகம் செய்து தபால்களுக்கு பொறுப்பான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரின் பொறுப்பை விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு நடந்தது என்பதால் அந்த விடயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் சாதாரணமாக கேட்குற போது தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி கேட்பாங்க. சரிதானே? தினசரி தபால்கள் கிடைக்கின்ற முறைகளை அறிமுகம் செய்து தபால்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய பொறுப்பை விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க. இப்போ நாங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே பேசிய விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவும், ஒரு அலுவலகம் கையாளுகின்ற கடிதங்கள், ஒரு அலுவலகத்தினால் கையாளப்படுகிற கடிதங்கள் என்பது 3 வகையில் இருக்கு. ஒன்று உள்வரும் கடிதங்கள், இரண்டாவது வெளிச்செல்லும் கடிதங்கள், மூன்றாவது அலுவலகத்துக்கு உள்ளேயான கடித பரிமாற்றம். 3 வகையான கடிதங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஒன்று அலுவலகத்துக்கு உள்ளே வருகிறது, இரண்டாவது அலுவலகத்தில் இருந்து வெளியே போகுது கடிதம், மூன்றாவது அலுவலகத்துக்கு உள்ளே வரவும் இல்லை, அலுவலகத்தில் இருந்து வெளியே போகவும் இல்லை. என்ன செய்கிறாங்க? அலுவலகத்துக்கு உள்ளேயே கடித பரிமாற்றம் நடக்குது. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு, ஒரு அலகில் இருந்து இன்னொரு அலகுக்கு, இவ்வாறாக நடக்கிறது நாங்கள் உள்ளக கடித பரிமாற்றம் என்று சொல்லுவோம். இப்போ இந்த கேள்வி என்ன இருக்குது? ஒரு அலுவலகத்துக்கு கடிதங்கள் கிடைக்கும் வகையினை அறிமுகம் செய்து என்று சொல்கிறாங்க. அப்போது கேட்குற கேள்வியை பற்றி கேட்டுக்கிறாங்க, உள்வரும் கடிதங்கள் தொடர்பாகத்தான் கேள்வி இருக்கு. உள்வரும் கடிதங்கள் தொடர்பான கேள்வி. சரிதானே? இப்போ உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக நாங்கள் இதை அறிமுகம் செய்கிற போது, அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள், அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற நாளாந்தம் கிடைக்கின்ற கடிதங்கள் உள்வரும் கடிதங்கள் என அழைக்கப்படுகிறது. கடிதங்கள் வெளிச்செல்லும் போது வெளிச்செல்லும் கடிதங்கள் என கொள்ளப்படுகின்றது. அலுவலகத்தின் அலகுகள், கிளைகள், பிரிவுகளுக்கு இடையில் பரிமாற்றங்கள் நடைபெறுகின்ற போது அது உள்ளக தொடர்பாடல் முறையிலான கடிதமாக அமைகிறது. அலுவலகங்களில் கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக தபால் பைகள் அஞ்சல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்றன. அலுவலகத்தில் கடித போக்குவரத்தினை மேற்கொள்வதற்கு, பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக தபால் திணைக்களம் அஞ்சல் பைகளை வழங்குகிறது. இதன் ஒரு தரப்பு கடிதத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும், இன்னொரு தரப்பு தபால் அலுவலகத்திலும் காணப்படுகிறது. இவ்வாறு கிடைக்கின்ற கடிதங்களை தனிப்பட்ட கடிதங்கள், சாதாரண அலுவலக கடிதங்கள், அந்தரங்க கடிதங்கள், அவசர கடிதங்கள், பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள்
ஜனாதிபதி, அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர்கள் போன்ற பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள், முறைப்பாட்டு கடிதங்கள், காசோலை காசு கட்டளை தாங்கி வரும் கடிதங்கள், கணக்காய்வு ஐய வினாக்கள் என வகைப்படுத்தலாம். என பல வகைப்படும். நாங்கள் முதல்ல ஒரு அலுவலகத்தில் கடிதங்கள் கிடைக்கின்ற முறைகளை அறிமுகம் செய்து என்று சொன்னபோது, இப்போது நாங்கள் இந்த கடிதத்தை கிடைக்கிற முறையை அறிமுகம் செய்கிறோம். முதலாவது பொதுவான அறிமுகத்தை சொன்னோம். ஒரு அலுவலகத்தினால் கையாளப்படுகின்ற கடிதங்கள், உள்வரும் கடிதங்கள், வெளிச்செல்லும் கடிதங்கள், அலுவலகத்துக்குள்ளேயான கடிதங்கள் என 3 வகையாக காணப்படுகின்றது. அலுவலகத்துக்கு உள்வரும் கடிதங்கள் மற்றும் வெளிச்செல்லும் கடிதங்கள் ஆகியவை தபால் அலுவலகத்தினூடாக பரிமாற்றம் நடைபெறுகின்றது. முக்கியமான அலுவலகங்களில் கடித பரிமாற்றலுக்கு பாதுகாப்பாக மேற்கொள்ளும் நோக்கில் தபால் பைகள் தபால் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்றன. அல்லது அஞ்சல் பைகள் என்று எழுதலாம். அஞ்சல் பைகள் அஞ்சல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது. இப்பைகளின் ஒரு சாவி அஞ்சல் அலுவலகத்திலும், மற்றது கடிதங்களை கையாளும் அலுவலகத்தின் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்பிலும் இருக்கும். சாதாரணமாக அலுவலகத்துக்கு கிடைக்கும் கடிதங்களை அஞ்சல் சேவகர்கள் ஊடாக அனுப்பி வைத்தல், பெற்றுக்கொள்ளல் நடைபெறுகிறது. அஞ்சல் சேவகர்கள்னால் அந்த பையை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பினோம். அங்கே அந்த பையை திறந்து கடிதத்தை எடுப்பினோம். வந்த கடிதத்தை பையில் போட்டு பூட்டி கொடுத்து விடுவினோம். அஞ்சல் சேவகர் கடிதங்களை கையாள மாட்டேன். அவர் அந்த பையை கொண்டு போகிறது கொண்டு வர்றது நான் விளக்கத்துக்காக சொல்லுங்கள். சரிதானே? இவ்வாறு கிடைக்கின்ற கடிதங்களை எவ்வாறு வகைப்படுத்துகிறோம்? சாதாரணமான கடிதங்கள், பதிவு தபால்கள், விரைவு தபால்கள், அதாவது கடுகதி தபால்கள், தனிப்பட்ட கடிதங்கள், அந்தரங்க கடிதங்கள், அவசர கடிதங்கள், ஜனாதிபதி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர்கள் போன்ற பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள், காசோலை காசு கட்டளை தபால் கட்டளை போன்றவற்றை தாங்கி வரும் கடிதங்கள், முறைப்பாட்டு கடிதங்கள், கணக்காய்வு ஐய வினாக்கள் ஆகியவை தொடர்பாக ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பல்வேறு விதமான கடிதங்கள் கிடைக்கும். அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற கேள்வியினுடைய அடுத்த பகுதியை பாருங்க. தினசரி தபால்கள் கிடைக்கும் முறையை அறிமுகம் செய்து, இப்போ அறிமுகம் செய்தாச்சு. தபால்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய பொறுப்பை விளக்குக. அப்போ இனித்தான் நாங்கள் அவருடைய பொறுப்பை விளக்க போகிறோம். சரிதானே? இவ்வாறு கிடைக்கப்பெறும் கடிதங்கள் அவை கிடைக்க பெற்றதும் தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரால் திறக்கப்பட்டு திகதி முத்திரை இடப்பட்டு உரிய ஏடுகளில் பதிந்து தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் தனது முதல் எழுத்து ஒப்பத்தை இட்ட பின்னர் அனைத்து தபால்களையும் திணைக்கள தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அவர் அந்த கடிதங்களை பார்வையிடுவதோடு திகதி முத்திரையின் மேல் தனது முதல் எழுத்து ஒப்பத்தினையும் இட்டு தேவையான குறிப்புகளையும் வழங்குவார். அதில் யார் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி அவர் எழுதுவார். தேவையான குறிப்புகளையும் வழங்குவார். அதன் பின்னர் தபால்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அந்த கடிதங்கள் சேர வேண்டிய கிளைகள், பகுதிகள், அலகுகள், பிரிவுகளுக்கு சேர்ப்பித்து அவர்கள் பெற்றுக்கொண்டதனை உறுதிப்படுத்த வேண்டும். கிடைக்கின்ற ஒவ்வொரு கடிதங்கள் தொடர்பாக சிறப்பான கவனம் செலுத்தி அவற்றுக்கென குறித்துரைக்கப்பட்ட விதத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எல்லா கடிதங்களையும் அப்படி செய்கிறீர்கள். சில கடிதங்களுக்கு சில விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் உரியவர்களிடம் சேர்க்கப்பட வேண்டும். அந்தரங்கமானது அல்லது ரகசியமானது என எழுதப்பட்ட கடிதங்கள், இந்த அந்தரங்கமான கடிதம் ரகசியமான கடிதத்தை விளக்கமாக சொல்கிறேன். அவ்வாறு எழுதப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் ரகசிய கடிதங்களை கையாளும் அலுவலரிடம் அல்லது திணைக்கள தலைவரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அவசரமான கடிதங்கள் எனில் அவை பிரதி செய்யப்பட்டு அதில் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து
அவசரம் என கொடியிடப்பட்டு உடனடியாக விடய அலுவலரிடம் கையளிக்க வேண்டும். பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள் தனியான பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காசோலை காசு கட்டளைகளை தாங்கி வரும் கடிதங்கள் காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு உரியவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். முறைப்பாட்டு கடிதங்கள் அவற்றை கையாள்வதற்கென அமைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டு அலுவலரிடம் கையளிக்கப்பட வேண்டும். இவ்வாறு கடிதங்கள் தொடர்பில் விசேட தன்மை வாய்ந்த கடிதங்கள் தொடர்பில் விசேஷமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போது இந்த விடயத்தை உள்ளடக்கியதாக இனி பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்பாராக இருந்தால், நாளாந்தம் தபால்கள் கிடைக்கிற முறையை அறிமுகம் செய்து தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய வகிபாகம் அல்லது கடமை, அவருடைய கடமை பொறுப்பு விளங்கப்படுத்துங்க என்று கேட்டால் நீங்கள் அதுக்கு ஏற்ற விதமாக அதை எழுத சரிதானே. சில வேளைகளில் உள்வரும் கடிதங்களின் வகைகளை குறிப்பிட்டு அவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தருக என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால், ஏற்கனவே படித்த விஷயம்தான், ஆனால் நான் பாஸ் பேப்பரோடு சேர்ந்து அந்த விஷயத்தையும் திருப்பி ஒருக்கா கதைக்கிறேன். உள்வரும் கடிதங்களின் வகைப்படுத்தி அவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தருக. அலுவலகத்துக்கு கிடைக்கும் உள்வரும் கடிதங்கள் தாமதம் செய்யாமல் தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தர் முன்பாக உடைக்கப்பட்டு அவற்றின் மீது திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு பொறுப்பான அலுவலரின் கையொப்பமிடப்படும். தனிப்பட்ட கடிதங்கள், முதலாவது தனிப்பட்ட கடிதம். தனிப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் முகவரியிட்டவருக்கு சேர்க்கப்பட வேண்டும். ஒரு ஆளுக்கு பர்சனல் லெட்டர் ஆஃபீஸுக்கு வந்தேன்னா அதை உடைச்சு நாங்கள் திகதி முத்திரையெல்லாம் பதிக்கிறதோ இல்லை. ஏன்னா தனிப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் உரியவரிடம் சேர்க்கப்பட வேண்டும். சாதாரண அலுவலக கடிதங்கள் உள்வரும் கடித பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தர் ஒப்பமிடப்பட்டு திணைக்கள தலைவரின் பார்வைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அவருடைய குறிப்பின் அடிப்படையில் உரிய பிரிவுகள் அலகுகள் கிளைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். கடித உரை ஒன்றினுள் வைக்கப்பட்ட கடிதம் ஒன்று இன்னும் ஒரு உரையில் இடப்பட்டு அதில் அந்தரங்கமானது அல்லது ரகசியமானது என எழுதப்பட்டிருந்தால் இதை நாங்கள் அந்தரங்க கடிதம் என்று சொல்கிறோம். மூன்றாவது அந்தரங்க கடிதங்கள் அந்தரங்கமானது அல்லது ரகசியமானது என உரையில் எழுதப்பட்டிருந்தால் அவை உடைக்கப்படாமல் ரகசிய கடிதங்களை கையாளும் அலுவலரிடம் அல்லது திணைக்கள தலைவரிடம் கையளிக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள் அதற்கென உள்ள தனியான பதிவேட்டில் பதியப்பட்டு கூடிய முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். காசோலை காசு கட்டளை தபால் கட்டளை போன்ற பணம் பெறுமதி சார்ந்த ஆவணங்களை தாங்கி வரும் கடிதங்கள் இவை காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு உரியவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். முறைப்பாட்டு கடிதங்கள் முறைப்பாடுகளை கையாள்வதற்கென அமைக்கப்பட்டுள்ள குழுவிடம் அல்லது உரிய பதவி நிலை உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட வேண்டும். கணக்காய்வு ஐய வினாக்கள் கணக்காய்வு ஐய வினா என்று எஃப்ஆர்ல வடிவா படித்தது என்னன்னு சொல்லி கணக்காய்வு ஐய வினா பதிவேட்டில் பதிவு செய்து தொடர்புடையவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சரிதானே. இப்போ இந்த உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உள்வரும் கடிதங்களை வகைப்படுத்தி அது எவ்வாறு கையாளப்பட வேண்டும் அல்லது கடிதங்களை கையாளும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன என்று கேட்கப்பட்டால் அதை பற்றி சொல்லலாம். பதிவு தபால்கள் தனியாக கேட்கப்படலாம். சரிதானே. அது 2007 நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில் கேட்டுறாங்க. சரிதானே. அப்போது இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை வினாத்தாள் வடிவம் வேறாக இருந்தது. இப்போ கேட்டிருக்காங்க, பதிவு தபால் மூலமாக அனுப்பப்படும் கடிதங்கள் பதியப்படும் பதிவேட்டில் இடம்பெற வேண்டிய முக்கியமான தகவல்கள் அவை. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், அந்த ரெஜிஸ்டரில் என்னென்ன விஷயம் பதிய வேணும் என்று கேட்குறாங்க. சரிதானே. பதிவு தபால்கள் அனுப்பப்படும் போது கடிதங்கள் பதியப்படுகின்ற பதிவேட்டில் இடம்பெற வேண்டிய அடிப்படை தகவல்கள் அவை. ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டை நீங்கள் அனுப்பிக்கல
அந்த ரெஜிஸ்டரில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பதிஞ்சு வச்சிருக்க. திகதி, பெறுபவரின் பெயர் அல்லது விலாசதாரரின் பெயர், பதவி பெயர், விடயம் அல்லது கடித தலைப்பு, விடயத்தின் சுருக்கமான விவரம், தபால் கந்தோரின் பெயர், பதிவு இலக்கம், பதிவு செய்யப்பட்ட திகதி, கடிதத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரின் முதல் எழுத்து ஒப்பம், உரிய பதவி நிலை உத்தியோகத்தரின் முதல் எழுத்து ஒப்பம். சரியா? என்னென்ன விடயங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பி வைக்க அந்த ரெஜிஸ்டரில் பதிய வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பேசிய விடயம்தான் இன்னும் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று இருக்குது. சரிதானே? சிறந்த பொதுசன தொடர்பை பேணுவதற்கு பின்பற்றப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் இவை. நாங்கள் இதை பார்த்தனாங்க. சிறந்த தொடர்பாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கு பின்பற்றப்பட வேண்டிய பிரதானமான அம்சங்கள் இவை என்று சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். அது தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நன்றாக சிந்தித்த பின்னர் பேச வேணும், அதிகமாக பேசி இடைஞ்சலை செய்யக்கூடாது, தொழில்நுட்ப ரீதியான தயார்படுத்தல முன்னாயத்தங்களில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும், தொடர்பாடலுக்கு பொருத்தமான சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், விடயங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து, முக்கியமான விடயங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பில் இன்னும் சிறப்பாக இந்த விஷயம் பேசி இருக்கிறதுல நான் இதை திருப்பி ஒருக்கா சொல்ல. சரிதானே? அடுத்தது பிள்ளைகள் பல தடவையாக அது கேட்டுக்கப்பட்டிருக்குது. இந்த தகுதிகான் காலம் அதே போல் வினைத்திறமகான் தடைப்பெறுச்சு, இந்த ரெண்டின் முக்கியத்துவமும் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தகுதிகான் காலம் என்றால் என்ன? அந்த காலத்தின் போது ஒரு உத்தியோகத்தர் விருத்தி செய்ய வேண்டிய பண்புகள் அவை என்று சொல்லி கேட்கிறாங்க. தகுதிகான் காலம் என்றால் என்ன? தகுதிகான் காலத்தின் போது ஒரு உத்தியோகத்தரால் விருத்தி செய்யப்பட வேண்டிய பண்புகள் எவை? தகுதிகான் காலம் என்றால் என்ன? புதிதாக அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகான் காலம் ஒன்றிற்கு நியமன அதிகாரியினால் உட்படுத்தப்படுகிறார்கள். புதுசாக அரசாங்க சேவைக்கு சேருகிற போது ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் 3 வருஷங்கள் கன்ஃபர்மேஷன் பீரியட் இருக்குது. சரிதானே? புதிதாக அரசாங்க சேவைக்கு சேர்த்து கொள்ளப்படும் உத்தியோகத்தர் எவரும் 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகான் காலத்திற்கு நியமன அதிகாரியினால் உட்படுத்தப்படுகிறார்கள். அரசாங்க சேவைக்கு பொருத்தமான பண்பியல்புகளை உத்தியோகத்தர் கொண்டிருக்கிறார் என்பதனை அவர் தன்னுடைய வரவு, வேலை, நடத்தை மற்றும் ஒழுக்கத்தின் மூலமாக நிரூபிக்க வேண்டிய காலப்பகுதியாக இது அமைகிறது. தன்னுடைய வரவு, வேலை, நடத்தை, ஒழுக்கம் என்பவற்றின் ஊடாகவும் தனக்கு வழங்கப்பட்ட கடமைகளை தளராத ஊக்கத்துடன், வினைத்திறனுடனும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றுவதன் மூலமாகவும் அரசாங்க சேவைக்கு தான் தகுதியானவர் என்பதனை குறித்த உத்தியோகத்தர் நிரூபித்து கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதியில் கீழ்வரும் பண்புகளை அவர் விருத்தி செய்து கொள்ளல் அவசியம். தனது கடமைக்கு தேவையான திறன்கள் மற்றும் அறிவு என்பவற்றை விருத்தி செய்து கொள்ளுதல். தனது கடமைக்கு தேவையான திறன்கள் மற்றும் அறிவு என்பவற்றை விருத்தி செய்து கொள்ளுதல். சிறந்த நடத்தை, ஒழுக்கம் என்பவற்றை வெளிப்படுத்துதல், பேணுதல். வேலை தொடர்பாக வினைத்திறனுடனும் சுறுசுறுப்புடனும் தளராத ஊக்கத்துடனும் கருமமாற்றுவதுடன் வேலையை ஒழுங்காக கற்றுக்கொள்ளுதல்.
வைத்திய அறிக்கையை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் சத்திய பிரமாணம், உறுதியுரை, சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஏனைய ஆவணங்கள் என்பவற்றை உரிய காலப்பகுதியில் சமர்ப்பித்தல். தேவைப்படும் பரீட்சைகள் மற்றும் தகமைகளை பூர்த்தி செய்தலும் சித்தியடைதலும். வினைத்திறமைகான் தடைப்பரீட்சைகளில் சித்தியடைதல் ஆகியவை அவருடைய விருத்தி செய்ய வேண்டிய பண்புகள் மற்றும் நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடுகளாக இருக்கும். உங்கள்கிட்ட சில வேளைகளில் கேட்கலாம். பொதுவாக நிர்வாக முறைமை என்கிற அடிப்படையில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தினுடைய தகுதிகான் காலத்தில் அவர் விருத்தி செய்ய வேண்டிய பண்புகளவை என்று கேட்கப்பட்டால், நீங்கள் தகுதிகான் காலம் என்றால் என்ன, அந்த காலப்பகுதியில் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவ்வாறான தகமைகளை விருத்தி செய்ய வேண்டும். இது தொடர்பில் ஏற்கனவே நான் ஒரு குரல் ஒலிப்பதிவும் பதிவு செய்திருக்கிற ஞாபகம் இருக்கிறது. சில குரல் ஒலிப்பதிவுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளும் பதிவிடப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு பெயர்கள் இருந்ததன் காரணமாக அடையாளப்படுத்தப்படாமல் மீள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கேட்பதன் மூலமாக அல்லது அதிலிருந்து குறிப்புகளை தயாரித்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் குழுவில் மீளவும் அனைத்து காணொளிகளையும் பதிவிட்டிருக்கிறேன். அத்தோடு இறுதியாக நேற்று தயாரிக்கப்பட்ட ஒரு காணொளியும் பதிவிடப்பட்டிருக்கு. தயவு செய்து அந்த பகுதிகளை நீங்கள் கொஞ்சம் இதில் சொன்னது போல ஊக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் சுறுசுறுப்புடனும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறால் பார்க்க. சரிதானே? வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை ஒரு அலுவலருக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? இபி எக்ஸாம் ஏன் பாஸ் பண்ண வேணும்னு கேட்குறாங்க. கன்ஃபர்மேஷன் வேறு, இபி வேறு. இப்போ 2வது இபி எழுதுகிறார்கள், தகுதிகான் காலத்தில் எழுதுகினும் இல்லை. வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? இபி எக்ஸாம் எப்படி முக்கியம் என்று கேட்டால், முதலாவது நீங்கள் சொல்ல வேணும், உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய சேவையில் உறுதிப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட வேதனை ஏற்றத்துக்கு அப்பால் செல்வதற்கு, இப்போ உங்களுக்கு தெரியும் இபி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி அதுக்கு அங்கால இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. அப்போ குறிப்பிட்ட வேதனை ஏற்ற படிநிலைக்கு அல்லது குறிப்பிட்ட சம்பள படிநிலைக்கு அப்பால் செல்வதற்கு, குறிப்பிட்ட தரத்திற்கு பதவி உயர்வு பெறுவதற்கு, பெஸ்ட் டிவி பாஸ் பண்ணாமல் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிரேட் 2க்கு போகலாமோ? போகல. சரிதானே? அப்போ குறிப்பிட்ட தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைதல் அவசியமாகிறது. ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய சேவையில் உறுதிப்படுத்துவதற்கு, குறிப்பிட்ட சம்பள படிநிலைக்கு அப்பால் செல்வதற்கு, பதவி உயர்வு குறிப்பிட்ட தரத்துக்கு அல்லது பதவிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டி உள்ளது. வினைத்திறமைகான் தடைப்பரீட்சைகளில் சித்தி அடைதல் வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறமையுடன் பணியாற்றுகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சான்றாக வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை அமையும். ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறமையுடன் பணியாற்றுகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை ஒரு வழிமுறையாக அமைகிறது. அது மட்டுமல்ல, தனது தொழில்சார் அறிவினை விருத்தி செய்து கொண்டிருப்பது, அலுவலக நடைமுறை, தாபன விதி கோவையின் ஏற்பாடுகள், நிதி பிரமாணங்களில் உள்ள ஏற்பாடுகள், பொது நிர்வாக சுற்றறிக்கைகள், நிதி அமைச்சின் சுற்றறிக்கைகள், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் மற்றும் தொடர்புடைய திணைக்கள சுற்றறிக்கைகள், வழிகாட்டுதல்கள் என்பவற்றில் போதிய மட்டத்திலான அறிவையும் அனுபவத்தையும் பெற்றுள்ளார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறையாக வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை காணப்படுகிறது. குறித்த விடயங்கள் தொடர்பாக அறிவையும் அதன் நடைமுறை பிரயோகத்தையும், அதைத்தான் நாங்கள் அனுபவம் என்று சொன்னோம், அறிவையும் அதன் நடைமுறை பிரயோகத்தையும் அறிந்துள்ளார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழி வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையாக உள்ளது.
இவ்வாறு வினைத்திறமகான் தடைப்பரீட்சைகளுக்கு தோற்றி சித்தி அடைவதன் மூலமே ஒரு உத்தியோகத்தர் தனது திறமை, தகுதி, அறிவு, ஆற்றல் போன்றவற்றை நிரூபிக்க முடியும். முதலே சொல்லிட்டோம். சேவையில் உறுதிப்படுத்துறது, குறிக்கப்பட்ட சம்பள படிநிலைக்கு அப்பால் செல்வது, பதவி உயர்வு என்பவற்றுக்கு ஒரு உத்தியோகத்தை தகுதி பெறுவதற்கு கட்டாயமாக வினைத்திறமகான் தடைப்பரீட்சையை சித்தியடைய வேணும். அதே போல் ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறமையோடு வேலை செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வினைத்திறமகான் தடைப்பரீட்சை ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய தொழில்சார் கோட்பாட்டு அறிவையும் பிரயோக அறிவையும் பெற்றுள்ளார். கோட்பாட்டு அறிவு என்ற தியரி நாலேஜ், பிரயோக அறிவு என்ற பிராக்டிக்கல் நாலேஜ். கோட்பாட்டு அறிவையும் பிரயோக அறிவையும் பெற்றுள்ளார். தாவன விதிக்கோவை, நிதி பிரமாணம், அலுவலக நடைமுறைகள், சுற்றறிக்கைகள், வழிகாட்டுதல்கள் என்பவை தொடர்பாக கற்று அதனை பிரயோகிக்கும் வழிமுறைகள் தொடர்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இது அவசியமானதாக இருக்கிறது. ஒரு உத்தியோகத்தை தன்னுடைய தகுதி, திறமை, அறிவு, திறன்கள் போன்றவற்றை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இது அமைகிறது. சரியா? இந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எழுதலாம். சில வேளைகளில் பிள்ளைகள் பொதுவான கேள்விகளும் பாரத். சரிதானே? பொதுவான கேள்விகளும் வரும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அலுவலகங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எவை என்று சொல்லி கேட்பாங்க. நவீன தொழில்நுட்பங்கள் அல்லது சமகாலத்தில் பயன்படுத்தப்படுகிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எவை? கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சால்தான் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் நன்மைகளை நீங்கள் சொல்லலாம். சரிதானே? ஒரு ஆவணத்தை ஒரு வேளைகளில் பல எண்ணிக்கையிலான பிரதிகளை சிரமமின்றி தயாரிப்பதற்கு உதவியாக இருக்குது. ஒரு காலத்தில் டைப்ரைட்டரில் வச்சு கடிதம் அடிக்கிற நேரத்தில் ஆகக்கூடது 5 கோப்பி தான் அடிக்கலாம். காவனெல்லாம் வச்சு கையால் அல்லது காலால் ஏறி உழக்கணும். ஒவ்வொரு கீயை அடித்தா தான் அது போய் 5 லைன் படிக்கக்கூடியதாக ஓங்கி அடித்து போட்டு வெறும் சுத்தியலால் அடித்து போட்டு வந்த மாதிரி. இப்போ அப்படியோ கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி எல்லாம் சரி பார்த்ததுக்கு பிறகு 50 கடிதம் வேணுமென்றாலும் அப்படியே பிரிண்ட் எடுத்து விடலாம் அல்லது ஃபோட்டோ காப்பி அடித்து விடலாம். இது நவீன தொழில்நுட்பம். டைப்ரைட்டர் இருந்த காலத்தில் பணி செய்த உங்களுடைய சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் இருந்தால் அவை கேட்டு பாருங்கள். சரிதானே? ஒரு பிழை வந்தென்றால் அவ்வளோ கடிதம் திருப்பி அடிக்கணும். அடித்து கொண்டு போய் கடைசி வரியில் பிழைச்சி போச்சுது என்றால் கடிதம் ஒரு திருத்தமும் செய்யலாது. திருப்பி தொடக்கத்திலேருந்து அடிக்கும். சரியா? அப்போ அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிறார்கள் பிள்ளையே இல்லாமல் கடிதம் அடித்து பழகி இருக்கிறாங்க. அது வேறு. அப்போ முதலாவது விடயம் என்ன சொல்கிறீங்க? ஒரு தடவையில் பல எண்ணிக்கையிலான பிரதிகளை சிரமமின்றி தயாரித்து கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள், கணினி சார்ந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் அச்சு பிரதி வசதிகள் உதவியாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு செய்தியை ஒரே நேரத்தில் பல எண்ணிக்கையிலானவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கும் அவர்கள் பெற்றுக்கொண்டதனை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த செலவில் மேற்கொள்வதற்கும் நவீன தொழில்நுட்பங்கள் உதவி இருக்கு. உதாரணமாக ஒரு கடிதத்தை தயார் செய்து போட்டு இமெயிலில் எல்லாருக்கும் போட்டு விட்டால் உடனே கிடைச்சிடும். போட்ட அடுத்த வினாடி அவர்களுக்கு கிடைச்சிடும். சரிதானே? இப்போ வாட்ஸ்அப் குரூப், பைபர் குரூப், கம்யூனிட்டி குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. போட்ட உடனே யார் யாரெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு நீங்கள் உடனே பார்க்கலாம். பின்னூட்டத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. போஸ்டில் கடிதத்தை போட்டால் அவருக்கு தான் போச்சுதா, மாறி போச்சுதா, பார்த்தாரா, பார்க்கலையா, அவர்கிட்ட இருந்து கடிதம் வரையக்குள்ளதான் அதை பற்றி தெரியும். அப்போது அடுத்தபடியாக முழங்குதா ஒரு கடித பரிமாற்றம் என்பது விரைவாக்கப்பட்டிருக்கு, இலகுவாக்கப்பட்டிருக்கு, பல எண்ணிக்கையிலானவர்களுக்கு சம நேரத்தில் வழங்கக்கூடியதாக இருக்குது. அவர்கள் பெற்றுக்கொண்டதை பார்வையிட்டதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. செலவு சிக்கனமானதாக இருக்கிறது. அது தொடர்பான பின்னூட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? முக்கியமான ஆவணங்கள், கோப்புக்கள், வரைபடங்கள் போன்றவற்றை பாதுகாப்பாக பேணக்கூடியதாக காணப்படுவதோடு பலர் பயன்படுத்தக்கூடியதாகவும் அல்லது அதிகாரம் பெற்றவர்கள் பயன்படுத்துவதற்கும் வசதியாக இருக்கு.
உதாரணமாக இந்த கூகுள் டிரைவில் போட்டு வைக்கிறது, கிளவுடில் போட்டு வைக்கிறது, வெப்சைட்டில் போட்டு வைக்கிறது. சரியா? இந்த வகையில் இப்போ உதாரணத்துக்கு பொது நிர்வாக அமைச்சினுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா 82ஆம் ஆண்டிலிருந்து சுற்றறிக்கைகள் எல்லாம் இருக்குது. தேவையான சேர்க்குலரை நீங்கள் போய் அங்கே ஆண்டையும் அந்த சுற்றறிக்கையினுடைய இலக்கத்தையும் கொடுத்து தேடி பெற்று பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இவ்வளவையும் பிரிண்ட் எடுத்து கோபப்படுத்துறதாக இருந்தால் கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு அலுவலகம் முழுசாக தேவை. அவ்வளவு புத்தகத்தையும் எடுத்து கோபப்படுத்தி வச்சு உடனடியாக பார்க்கவும் இல்லாது. ஆண்டு ரீதியாக வர்த்தமானி அறிவித்தல்கள் பார்க்க வேணுமாக இருந்தால் நீங்கள் அரசாங்க அச்சகத்தினுடைய இணையதளத்துக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு ஆண்டு மாதம் திகதியை தெரிவு செய்கிறீங்க, உடனடியாக வர்த்தமானி அறிவித்தல் வருகிறது, பார்க்கலாம். சரிதானே? பல ஆண்டுகளுக்குரியது அங்கே சேமிக்கப்பட்டு இருக்குது. முந்தியெல்லாம் கெசட் கட்டி வைக்கிறதுக்காகவே அலுவலகத்தில் பல அறைகள் இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கெசட் வரும், அது பொதுமக்கள் வாசிக்க வருவார்கள். தபால் கந்தூருக்கும் பிரதேச செயலகத்துக்கும் கச்சேரிக்கும் வரும். பொதுமக்கள் அதை பார்க்க வருவார்கள். ஏதாவது வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறதாண்டா அதை பற்றி அறிகிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸு தான் போகிறது. அதில் மாதிரி படிவம் வரும், விண்ணப்ப படிவம். அதை யாரோ ஒரு புத்தக கடைக்காரர் அச்சிட்டு அனுப்ப வேண்டிய முகவரியை என்வலப்பில் பிரிண்ட் பண்ணி அவர் விற்பார். அதை வாங்கி நாங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் உடனடியாக பரீட்சை விண்ணப்பங்கள், பதவி உயர்வுக்கான பரீட்சைகள், வினத்திறமகான் தடை பரீட்சைகள், பதவியில் உறுதிப்படுத்துவதற்கான பரீட்சைகள் போன்றவற்றுக்கான கற்கும் நடவடிக்கைகள் இப்போ படிக்கிறீங்க பாருங்க. கற்கும் நடவடிக்கைகள், அதற்கான விண்ணப்பங்கள், அது தொடர்பிலான அறிவித்தல்கள், அது தொடர்பான ஆவணங்களை இலகுவாக விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அலுவலகம் பொதுமக்களுக்கு விரைவாகவும் தெளிவாகவும் இலகுவாகவும் தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு பிரதேச செயலகம் ஒவ்வொரு ஃபேஸ்புக் வச்சிருக்கிறாங்க, ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கிறாங்க. அங்கே தகவல்கள் எல்லாத்தையும் போடுவாங்க. சரிதான்? அதை பார்த்துட்டு ஜனம் தெரிஞ்சு கொள்ளும் என்னென்ன செய்கிறாங்க. அப்போ செலவு சிக்கனமாக இருக்குது, நேரம் சிக்கனமாக இருக்குது, பின்னூட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, அவர் பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, ஒரே நேரத்தில் பலருக்கு தகவல் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால், வழங்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பில் மேலும் திருத்தங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் அதனையும் சம நேரத்திலேயே எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறைந்த அளவிலான அலுவலர்கள் அதிக அளவிலான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல், கடமைகள் தொடர்பான அறிவூட்டல்கள், வழிகாட்டல்களை வழங்குதல் இலகுவானதாக இருக்கிறது. அதை யூடியூப் பேர் இதில் சொல்லியிருக்கு என்று சொல்லிட்டு போகலாம். சரிதானே? இலகுவாகவும் விரைவாகவும் சரியாகவும் குறிப்பிட்ட நேரத்திலையும் செய்திகளை பரிமாறுதல், பயிற்சி அளித்தல் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து எழுதினாலே உரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்வீங்க. எப்படி? தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நவீன தொழில்நுட்பங்கள் அலுவலகத்தில் வினைத்திறனை எவ்வாறு மேம்படுத்தி உள்ளன. சரிதானே? பொதுமக்கள்கிட்ட நன்மதி பிறக்கம், பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே அலுவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ வீட்டில் இருந்தே மோட்டார் பைக்குக்கு, காருக்கு டேக்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் இருந்தவாறே அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தபடியே அலுவலக பணிகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. அலுவலக ஆவணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் அவர்களுக்கு தேவையான அத்தாட்சி பத்திரங்கள், சான்றிதழ்கள் போன்றவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு தொழில்நுட்ப வசதி உதவி அளிக்கிறது. இப்போ முந்தி பர்த் சர்டிஃபிகேட் என்றால் அது அந்த ஆண்டுக்குரிய புத்தகத்தை தேடி எடுத்து தூசு தட்டி அதை ஃபோட்டோ காப்பி அடித்து எல்லாம் செய்யணும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் ஆன்லைனில் பதிவேற்றி வச்சிருக்குது. அந்த அவர் சொல்லுகிற இலக்கத்துக்குரியதை உடனடியாக தெரிவு செய்து பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி 10 நிமிஷத்தில் கொடுக்கலாம். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் விடை எழுதினால் சிறப்பாக இருக்கும். சரிதானே? கோப்புகள் தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த கோப்புடல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லி அது தொடர்பில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கோவைகள் தொடர்பான அந்த கோவைகள் தொடர்பு நாங்கள் இன்னும் ஒரு தடவை ஒரு காணொலியை பதிவு செய்ய போகிறோம் என்கிற அடிப்படையில்
அந்த விடயத்தை நான் இப்போதைக்கு பெண்டிங்கில் வச்சுக்கொள்ளுவேன். சரிதானே? கோவையிடுதல் தொடர்பாக இந்த தொடர்பாடலை பற்றி இன்னும் ஒரு சகோதரம் கேள்வியோடு அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருக்கு? ஷர்மிளா அனுப்பியிருக்கிறாங்க. அலுவலகம் ஒன்றினால் மேற்கொள்ளப்படும் பொதுசன தொடர்பு அந்த அலுவலகத்தின் பிரதி ரூபத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. பிரதி ரூபம்ன்றது இமேஜா? பிரதி ரூபம் என்கிற அந்த வார்த்தைக்கு உரியது. நீங்கள் சொல்லுவீங்க அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது என்று சொன்னால் ஒரு நற்பெயர். சரிதானே? அலுவலகத்தினால் பயன்படுத்தப்படுகின்ற தொடர்பாடல் முறைமையானது அலுவலகத்தினுடைய செல்வாக்கு அல்லது ஒரு சிறந்த அலுவலக முறைமை ஒன்றின் மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது. நான் இந்த கேள்விக்குரிய விடையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பேப்பரை பார்த்த பிறகு உங்களுக்கு அது உரிய பதில் தான். சரிதானே? அலுவலகம் ஒன்றில் மேற்கொள்ளப்படும் இவ்வாறு வினாத்தாள்கள் வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அதனை என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் முகவரிக்கு அனுப்பினால் நான் அதை எல்லோருக்கும் பகிர்வேன். இது ஒரு போட்டி பரீட்சை இல்லை தானே. போட்டி பரீட்சையில் கூட நான் அப்படியான நடத்தைகளை விரும்புகிறீங்கள. சில பேர் மற்றாக்களும் படிச்சுட்டா பிறகு நான் அப்படி என்று சொல்லி யோசிப்பாங்க. இது எல்லோரும் சித்தி அடைஞ்சால் சரி, இவரை விட அவர் கூட மார்க்ஸ் எடுக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை தானே. அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற இந்த வினாத்தாள் என்கிட்ட இருக்க வேணும். நாங்கள் வினாத்தாள் வகைக்குள்ள அவசியம் சில ஆண்டுக்குரியவை நான் உங்களுக்கு பதிவிடுவேன். என்னிடம் இல்லாத வினாத்தாள்களும் இருக்கலாம் உங்களிடம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வினாத்தாள்களை என்னுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பினீங்கன்னா நான் குரூப்பில் எல்லாரும் பதிவிடுகிறத அனுமதிக்கிறது இல்லை. ஏனென்றால் குட் மார்னிங், குட் நைட், ஹேவ் அ நைஸ் டே அப்படியான பதிவுகளை பதிவதன் மூலமாக நாங்கள் இந்த பாடம் சம்பந்தமாக போடுகிற பதிவுகள் எங்கேயும் ஒதுங்கிடு. அதனால தான் நான் அனுமதிக்கிறது இல்லை. நான் மட்டும் பதிவு போடக்கூடியதாக வச்சுக்கொள்வது. நீங்கள் எனக்கு தனிப்பட அனுப்பினீங்கன்னா நான் அந்த விடயத்தை ஏனையவர்களோடு அந்த குழுவில் பகிர்ந்து கொள்வேன். அது உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஷர்மிளா. நான் இந்த கேள்விக்கு இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற இந்த வினாத்தாள முடிய திருப்பி உங்களுக்கு பேசுகிறேன்னா, முக்கியமான இன்னொரு விடயம் நாங்கள் படிக்க வேண்டியது படிவங்கள் தொடர்பாக அடுத்த சேலமர்வில் நிச்சயமாக படிவங்கள் பற்றி கதைக்க வரும். சரியா? அதுக்கும் பார்க்க வேணும். சரி, வா ஒரு சின்ன இடைவேளை உண்டு. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இது அலுவலகம் ஒன்றினால் மேற்கொள்ளப்படும் பொதுசன தொடர்பு அந்த அலுவலகத்தின் பிரதி ரூபத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. இந்த பிரதி ரூபத்தினை முக்கியமான 5 வகைகளில் பிரித்து காட்டுக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இவ்வாறு ஒரு அலுவலகத்தினுடைய இமேஜ் பொதுமக்கள் உறவினால், பொதுமக்கள் தொடர்புங்கிறது இங்கே பொதுசன தொடர்புங்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பாக, கம்யூனிகேஷன் அல்ல. நாங்கள் முதல்ல பார்த்து கொண்டு வந்தது கம்யூனிகேஷன், அதாவது நவீன தொடர்பாடல் முறைமை, கம்யூனிகேஷன் அப்படி என்று சொல்லி. அப்போ நான் அதனால அந்த விடயத்தை முடிச்சுட்டு இதுக்குள்ளே வருகிறேன் என்று சொல்லி சொன்னேன். அப்போ இங்கே சொல்லுகிறது அலுவலகம் ஒன்று பொதுமக்களோடு கொள்ள தொடர்பு, அதாவது பொதுமக்களுடனான உறவு என்று சொல்லுவோமே, பப்ளிக் ரிலேஷன்ஷிப், பிஆர் என்று சொல்லி அதை சொல்கிறது. சரிதானே? இப்போ இது அலுவலகத்தினுடைய பிரதி ரூபத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. பிரதி ரூபம் என்றால் அலுவலகத்தை பற்றிய மதிப்பீடு, இமேஜ் என்கிற ஆங்கில வார்த்தையை அவர்கள் மொழிபெயர்க்கும் போது இப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம். பிரதி ரூபத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது. இதை முக்கியமான 5 வகைகளில் பிரித்து காட்ட சொல்லியிருக்கிறார். சரிதானே? அந்த இமேஜை 5 விதமாக பிரித்து காட்டு. ஒன்று, பொதுமக்களுக்கான அறிவூட்டல், பொதுமக்களுக்கான தெளிவான வழிகாட்டல்களை வழங்குதல் என்பது ஒரு இமேஜ் நிறுவனத்துக்கு. பொதுமக்களுக்கான தெளிவான வழிகாட்டல்களை வழங்குதல் என்பதுக்கு கீழே இப்போ பொதுமக்கள் தகவல்களை பெறுவதற்காக தொடர்பாடல் கருமபீடம் ஒன்றை அமைக்கலாம். தொடர்பாடல் கருமபீடம் என்று அவை ரிசப்ஷனில் தங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வார். அப்போ பொதுமக்களுக்கு வழிகாட்டுவதற்காக பொதுமக்கள் தொடர்பு காரியாலயம் அல்லது பொதுமக்கள் தொடர்பு கருமபீடம் ஒன்றினை அமைத்து சிறந்த மொழி தேர்ச்சியும் தொடர்பாடல் திறனும் அலுவலக வேலைகள் தொடர்பான முழுமையான அறிவும் உள்ள உத்தியோகத்தர் ஒருவரை பொதுமக்கள் தொடர்பு கர்மங்களுக்காக ஈடுபடுத்துவது. இது ஒரு வகையான இமேஜ். எப்படி பொதுமக்களுக்கு
வேண்டிய வழிகாட்டல்களை வழங்குதல். அதுக்கு ஒரு வழி பொதுமக்கள் தொடர்பு கர்ம பீடங்களை அமைத்தல். சரிதானே? அது மட்டுமல்ல, அவர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய வழிகாட்டல் குறிப்புகள், வழிவரைபடங்கள் போன்றவற்றையும் பொருத்தலாம். இப்போ அந்த லே அவுட் எல்லாத்தையும் பொருத்தி விடுற எந்த அலுவலகம் எந்த பக்கத்தில் இருக்குது, எங்கே எங்கே எப்படி போக வேணும் என்கிற திசை காட்டி அம்புக்குறியல் எல்லாம் போட்டு காட்டியிருப்பினோம். சரிதானே? பிரதான அலுவலகத்துக்கு, கணக்கு பகுதிக்கு அப்படி எல்லாம் அம்புக்குறியல் போட்டு காட்டியிருப்பினோம். அப்படியான விடயங்கள் இப்போ பொதுமக்களுக்குரிய வழிகாட்டல் வழங்குவது முக்கியமான ஒன்றாக இருக்கு. ரெண்டாவது, பொதுமக்களுக்கான அடிப்படை சௌகரியங்கள் அல்லது வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது. பொதுமக்களுக்கான அடிப்படை வழிகாட்டல்கள் முதலாவது. இது ரெண்டாவது சொல்லுகிறது அவர்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஸோன் என்று சொல்கிறது. கம்ஃபர்டபுள் ஸோன் என்றால் அவர்களுக்கான ஒரு சொகுசு என்கிற வார்த்தை பொருத்தமில்லை, ஒரு இங்கிதமான அமைவு ஒன்றினை ஏற்படுத்தி கொடுப்பது. இங்கிதமான அமைவு என்பது பொதுமக்களை இன்முகத்தோடு வணக்கம் கூறி வரவேற்பது, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வரையில் தரித்திருப்பதற்கான இருக்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களோடு வருகின்ற சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு முற்றம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, விசேட தேவை உடையவர்கள், முதியோர், கர்ப்பிணி தாய்மார்கள், மத குருக்கள், பாலூட்டும் தாய்மார்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்றி கொடுப்பது. இப்படியான கருமங்கள் இது அவர்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஃபெசிலிட்டிஸ். முதலாவது கைட்லைன்ஸ் அல்லது கைடன்ஸ். சரிதானே? ரெண்டாவது அவர்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஒரு சௌகரியமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பது. இதுக்குள்ள குடிநீர் வசதி, மலசல கூட வசதி போன்ற பல்வேறு விடயங்கள் அதுக்குள்ள வரும். மூன்றாவது, சேவை சார்ந்த வினைத்திறன் தன்மை, வினைத்திறன் மிக்க சேவை வழங்குதல். அதாவது அலுவலர்கள் அவர்களுக்குரிய சேவைகள், அவர்களுக்குரிய கடமை பொறுப்புகள், சேவைகள் அவர்களுக்குரிய கடமை பொறுப்புகள், அலுவலர்களுக்கான கடமை பொறுப்புகளை விரைவாகவும் இலகுவாகவும் சரியாகவும் மேற்கொள்ளக்கூடியதாக அலுவலகத்தில் நிலைமை காணப்படுமாக இருந்தால் அது மூன்றாவது பிரதிரூபம். அதாவது பொதுமக்களுக்கான சேவையினை வினைத்திறனோடு வழங்குவது. அதாவது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கின்ற கடிதங்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்தல், பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளை நாடி வரும்போது அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் விரைவாக உதவி செய்தல், தேவையான ஆவணங்கள், பதிவேடுகள், சான்றிதழ்கள் போன்றவற்றை பெறுவதற்கு மிக குறைந்த நேர காத்திருப்போடு அவர்களுக்கு சேவைகளை வழங்குவதை இது குறிப்பிடும். இது மூன்றாவது விடயமாக சொல்லுவேன். நான்காவது, பொதுமக்கள் கருமங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிற சேவைகள் தொடர்பான பின்னூட்டங்களை பெறுதல். அதாவது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட சேவைகள் தொடர்பில் அவர்களிடமிருந்து கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், ஆலோசனைகள் போன்றவற்றை பெறுவது. அதன் மூலமாக சேவைகளை மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் சொல்கிறது ஆலோசனை பற்றி, அபிப்பிராயப்பட்டி வைக்கலாம். அவர்கள் தங்களுடைய சேவை தொடர்பாக பெற்ற சேவைகளை தர மதிப்பீடு செய்வதற்கான வசதிகளை செய்யலாம். சில இடங்களில் இந்த டோக்கன் எல்லாம் கொடுக்கணும், சிரித்த படத்தை போடுறது, அழுகிற படத்தை போடுறது, கோபப்பட்ட படம் போடுறது, இப்படி எல்லாம் இருக்குது. சரிதானே? இந்த விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பளித்தல் என்பதும் இந்த வகையில் இருக்குது. அதாவது பொதுமக்களிடமிருந்து அன்பளிப்புகள், கையூட்டுகள், லஞ்சம் போன்றவற்றை பெற்றுக்கொள்ளுகிற செயற்பாடுகள் அலுவலகத்தில் ஏற்படாத வகையில் அலுவலகத்தில் நிர்வாகம் செய்வது இந்த வகையிலானதாக இருக்கு. சரிதானே? அடுத்தது, நன்மதிப்பு, கௌரவம் என்பவற்றை பேணக்கூடியதான ஒழுங்கமைப்பு முறைகள். அதாவது அலுவலகத்தை சுத்தமாக, அழகாக, நேர்த்தியானதாக,
ஆபத்துக்கள் விளைவிக்காததாக, சிலது போகிற இடங்களில் கதவுகள் ஜன்னல்கள் உடுப்பை பிடிச்சி இழுக்கும், படி தலையில் இடிக்கும், இப்படியாக இல்லாமல் அலுவலகம் பேணப்படுவது. இப்போ இப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். தனித்தனியாக சொல்லுகிறேன் ஒரு 15-16 விஷயமாக சொல்லலாம். இன்முகத்தோடு அவர்களை வரவேற்பது, வழிகாட்டும் கர்ம பீடங்களை அமைக்கிறது, தாமதம் இல்லாமல் சேவைகளை வழங்குவது, அவர்களுடைய விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இயலாத போது அது தொடர்பாக தெளிவாக, அதாவது நேர்மைத்தன்மையும் ஒரு பிரதி ரூபமாக அதையும் நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள். பொறுப்பு கூடுதலும் வெளிப்படைத்தன்மையும் இது ஒரு முக்கியமான பண்பாக இருக்கும். சரிதானே? அவர்கள் தரித்திருப்பதற்கான வசதி, அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொடுப்பது, மற்றது இலகுவில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது, குறைபாடுகள் தொடர்பில் அவர்களுடைய ஆலோசனைகள், அபிப்பிராயங்கள், வழிகாட்டுதல்களை பெற்று அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது, நன்மதிப்பை பெறும் வகையில் அலுவலகத்தினுடைய சூழலை பேணுவது, இப்படியாக பொதுமக்களுடன் மேற்கொள்ளப்படுகிற தொடர்பு என்பதை பற்றி நாங்கள் சொல்லுகிற போது இப்படி சொல்லுவோம். சரிதானே? சரி, நல்லதாக போயிட்டு நீங்கள் அந்த கேள்வி கேட்டது பொதுமக்கள் தொடர்பான தொடர்பாடலை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து வருகிற சேலமனில் சில விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கு. சரி, அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன் நான். செயலாற்றுகை மதிப்பீடு என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துருந்தாங்க. இதை பற்றி ஒரு கடந்த கால வினாத்தாள் கேள்வி ஒன்றை பார்க்குறோம். சரிதானே? முறையான வினையாற்றல் மதிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஒரு நிறுவனம் அடைய எதிர்பார்க்கும் நோக்கங்களை சுருக்கமாக தருக என்று கேட்டிருக்கிறார். முறையான வினையாற்றல் மதிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஒரு நிறுவனம் அடைய எதிர்பார்க்க நோக்கங்கள். முறையான வினையாற்றல் மதிப்பீடு என்பது ஒரு சரியான வகையில் அமைந்த செயலாற்றுகை மதிப்பீடு. இதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற நன்மைகள் எவை என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் விளக்கமாக அதை நாங்கள் எழுதுவதற்கு முக்கியமாக 4 விடயங்களை பற்றி சொல்லுவோம். முதலாவது, வேலை கற்கை மற்றும் வேலை ஆய்வு என்பன சுயமாகவே நடத்தப்படுகிறது. ஒரு விடயம், வேலை கற்கை மற்றும் வேலை ஆய்வு என்பன சுயமாகவே நடத்தப்படுகிறது. அதாவது செய்யப்படுகின்ற வேலை, அதற்காக எடுக்கும் நேரம் என்பவற்றை ஒப்பிடுவதன் மூலமாக செயலாற்றுகை மதிப்பீடு மேற்கொள்ள முடியும். எனவே இந்த மதிப்பீட்டை மேற்கொள்வதன் மூலமாக வேலை கற்கை மற்றும் வேலை ஆய்வு என்பன இயல்பாக இடம்பெறுகிறது. ஒரு வேலை எவ்வளவு நேரம் எடுக்கும், என்ன தகமைகள், என்ன திறன்கள் வேண்டும் போன்ற விடயங்களை ஆய்வதாக இருக்கு. நாங்கள் இந்த வேலை ஆய்வு தொடர்பில் இன்னும் ஒரு வினாத்தாளில் விளக்கமாக பார்ப்போம். 2வது, நிர்வாகத்தை திறனுடன் கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஊழியர்களை செயலாற்றுகை மதிப்பீடுக்கு உள்ளாக்குவதன் மூலமாக அவர்கள் தாங்களாகவே வேலையோடு தங்களை பொருத்தப்பாடடைந்து வேலைகளை குறைந்த அளவு மேற்பார்வையோடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால் நிர்வாகத்திறன் மேம்படுகிறது. 3வது, ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வினைத்திறன் மதிப்பீட்டுக்கு உட்படுவதனால் அவர்கள் தாங்களாக தங்களுடைய வேலையில் அக்கறை காட்டுகிறார்கள். இது ஒரு தன்னியக்க ஊக்குவித்தல் முறையாகும். இது ஆட்டோமேட்டிக் மோட்டிவேஷன் என்று சொல்கிற தன்னியல்பான ஊக்குவித்தல் முறையாகும். மதிப்பீட்டின் மூலம் சிறந்த ஊழியர்கள் இனங்காணப்பட்டு பொருத்தமான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு பாராட்டுக்கள், ஊக்குவிப்புகள், முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக அலுவலர்கள் ஊக்குவிக்கப்படுவதற்கு செயலாற்றுகை மதிப்பீடு ஒரு வழியாக இருக்கிறது. 4வது, வேலைகளில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்துகிறது. மதிப்பீட்டினை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு வேலை தொடர்பாகவும் காணப்படுகின்ற குறைபாடுகள் ஆராயப்படுகிறது. அதற்காக அலுவலர்களுக்கு தேவையான பயிற்சிகள், கருவிகள், உபகரணங்கள் தொடர்பாக ஆராயப்படுகின்றது. இதன் மூலமாக புதிய யோசனைகளும் ஒதுக்கீடுகளும், வளம் சார்ந்த ஒதுக்கீடுகளும் பயிற்சிகளும் ஏற்படுவதன் காரணமாக வேலைகளில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. இப்போ முறையான செயலாற்றுகை மதிப்பீட்டின் மூலமாக ஒரு நிறுவனம் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற நன்மைகள் என்று வருகிற போது 4 விஷயம். ஒன்று, வேலை கற்கை மற்றும் வேலை ஆய்வு என்பது இயல்பாகவே நடந்தேறிவிடுகிறது. 2வது,
அலுவலகத்தினை நிர்வாகத்திறனோடு கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தன்னியல்வான ஊக்குவித்தல் அல்லது தன்னியக்க ஊக்குவித்தல் என இதை நாம் பார்க்கலாம். நாலாவது, வேலைகளில் முன்னேற்றம் அல்லது மேம்பாடு ஏற்படுத்துவது என்பதாக நாங்கள் இந்த விடயத்தை சொல்கிறோம். செயலாற்றுகை மதிப்பீட்டை மேற்கொள்ளும் போது ஒரு பயனுறுதி வாய்ந்த முறையில் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் எவை என்று கேட்டுக்கிறார். அதாவது செயலாற்றுகை மதிப்பீட்டை திறன்பட மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது கொண்டிருக்க வேண்டிய அம்சங்கள் எவை அல்லது எவ்வாறான பண்பியல்புகளை அது உள்ளடக்கி இருக்க வேண்டும். ஒரு செயலாற்றுகை மதிப்பீடு திறன்மிக்கதாக அல்லது பயனுறுதி வாய்ந்ததாக அமைய வேண்டுமாக இருந்தால் அது தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய விடயங்கள். ஒன்று, செயலாற்றுகை மதிப்பீட்டினை மேற்கொள்பவர்கள் அந்த விடயம் தொடர்பில் போதிய பயிற்சியை கொண்டிருக்க வேண்டும். மதிப்பீட்டினை மேற்கொள்ளும் உத்தியோகத்தர்கள் மதிப்பிடப்படும் விடயம் தொடர்பாக போதிய அறிவு, அது தொடர்பான போதிய விளக்கத்தினை பெறுவதற்கு இப்பயிற்சி உதவியாக இருக்கும். இரண்டாவது, செயலாற்றுகை மதிப்பீட்டினை மேற்கொள்ளும் போது அதனை மேற்கொள்பவர்கள் துறைசார் அறிவுடையவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். அதே நேரத்தில் அவர்கள் மதிப்பீட்டை மேற்கொள்ளுகிற போது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பயன்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பிரயோகிக்காதவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, திருப்திகரமான செயலாற்றுகை மதிப்பீடு இடம்பெறவில்லை என புலப்படும் போது மீள் மதிப்பீடு செய்வதற்குரிய வசதி இருக்க வேண்டும். மீள் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டும். செயலாற்றுகை மதிப்பீட்டுக்கு உள்ளாகும் உத்தியோகத்தருடைய மேற்பார்வையில் உள்ள பதவிநிலை உத்தியோகத்தர் தவிர வேறு ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வது சிறப்பானதாக அமையலாம். இது ஒரு ஆலோசனையாகவும் நீங்கள் முன்வைக்கலாம். சரிதானே? செயலாற்றுகை மதிப்பீடு சிறப்பானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் 4 அல்லது 5 அம்சங்களை நீங்கள் முன்மொழியலாம், அல்லது 5 விடயங்கள் இருந்தால் நல்ல. என்னென்ன விடயங்கள் சொல்லியிருக்கிறோம்? முதலாவது, செயலாற்றுகை மதிப்பீட்டை மேற்கொள்கிறவர் அந்த விடயம் தொடர்பான அதன் நோக்கத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக பயிற்சி அளிக்கப்பட்டவராக இருக்க வேணும். மதிப்பீட்டினை மேற்கொள்பவர்கள் மதிப்பிடப்படுகின்ற விடயம் தொடர்பாக தெளிந்த அறிவும் அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அற்றவர்களாக அல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து மதிப்பீடு மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். நான்காவது, திருப்திகரமான செயலாற்றுகை மதிப்பீடு இடம்பெறவில்லை என கருதப்படும் சந்தர்ப்பங்களில் மீள் மதிப்பீட்டுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஐந்தாவது, செயலாற்றுகை மதிப்பீடு என்பது மதிப்பீட்டுக்கு உட்படும் உத்தியோகத்தரின் நேரடி மேற்பார்வை உத்தியோகத்தருக்கு மேலதிகமாக வேறு ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் மதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அமைவது பொருத்தமானதாக இருக்கும். இப்படி ஒரு தடவை அந்த விடயத்தை கேட்டிருக்கிறார்கள். மற்றது, அலுவலகம் ஒன்றை திட்டமிடும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய 3 விடயங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக என்று கேட்டிருக்கிறாங்க. நேற்றைய காணொலியை முழுமையாக பார்த்து கொள்ளுங்க. அதை பற்றி நான் அதிகமாக பேச இல்லை. சரிதானே? இதில் இன்னொரு விடயம் செயலாற்றுகை மதிப்பீடு தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. உத்தியோகத்தரின் செயலாற்றுகை மதிப்பீட்டின் பயன்பாடுகள் எவை? செயலாற்றுகை மதிப்பீட்டினுடைய பயன்பாடுகள்: ஊழியரின் செயற்பாட்டை மதிப்பிடுவது, ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுவது, வேலையில் அபிவிருத்தி ஏற்படுத்துவது, நிர்வாகத்தை திறனோடு கொண்டு நடத்துவது, வேலை கற்கை மற்றும் வேலை ஆய்வு என்பது சுயமாகவே நடத்தப்படுவது, பயிற்சிக்கான தேவைப்பாட்டை அறிவது, பயிற்சி மட்டுமல்ல அலுவலர்களுக்கு வேண்டிய வளங்களுக்கான தேவைப்பாட்டினை அறிந்து கொள்ளலாம், வினைத்திறனற்றவர்களை இனங்கண்டு அவர்கள் மீது பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். செயலாற்றுகை மதிப்பீடு
மதிப்பீட்டின் பெறுபவர்கள் தொடர்புபடுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் அவை, அல்லது ஒரு உத்தியோகத்தர் செயலாற்றுகை மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவை. ரெண்டு விதமாக இந்த கேள்வியை பார்க்கலாம், கவனிங்க. செயலாற்றுகை மதிப்பீட்டினுடைய பெறுபவர்கள் பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் அவை, அல்லது உத்தியோகத்தரின் செயலாற்றுகை மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிசல்ட்ஸை பார்த்து நன்று, மிக நன்று, திருப்தி, திருப்தியினம் இந்த ரிசல்ட்ஸை பார்த்து மேற்கொள்ளப்படுகிற தீர்மானங்கள் என்ன? சரிதானே? சேவையில் உறுதிப்படுத்துதல், வருடாந்த வேதனை ஏற்றம் அல்லது சம்பள ஏற்றங்களை வழங்குதல், படியேற்றங்கள், வேதனை ஏற்றங்கள், சம்பள ஏற்றங்கள் எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். ஆண்டு வேதனை ஏற்றங்களை வழங்குதல், பதவி உயர்வு வழங்குதல், வேலை பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல், ஆட்குறைப்பு செய்யும் போது வினைத்திறனற்றவர்களை இனம் கண்டு ஆட்குறைப்பு செய்தல் போன்றவற்றுக்கு இந்த செயலாற்றுகை மதிப்பீட்டினுடைய பெறுபேறுகள் பயனளிப்பதாக இருக்கும். சரியா? இந்த பகுதியை சொல்லலாம். அடுத்தது பயிற்சிக்கான பகுப்பாய்வு. அது பயிற்சி தேவை பகுப்பாய்வு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்கிறதால அந்த பகுதியை கேட்க தேவையில்லை. ஒரு பயிற்சி தொடர்பான பகுப்பாய்வு இவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும். 3-4 தடவை கேட்டிருக்கிறாங்க. அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகிற நவீன தொழில்நுட்பங்களினாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி. சரிதானே? நவீன தொழில்நுட்பங்களினால ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? தகவல்களை இலவாக பெறக்கூடியதாக இருக்குது, விரைவாக பெறக்கூடியதாக இருக்குது, தகவல்களை சேமித்து வைத்து உரியவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது, மிக அதிகமான தகவல்களை விரைவாக பெறக்கூடியதாக இருக்குது, கணிப்பீடுகளை நம்பகமாக செய்யக்கூடியதாக இருக்குது, சிறந்த முறையில் தீர்மானங்களை மேற்கொள்ளலாம், வழங்கப்பட்ட தகவல்கள் பெறப்பட்டதா என்பது தொடர்பாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. அரசாங்க அலுவலகங்களில் நவீன தொழில்நுட்ப முறை பிரதி முன்னேற்றம் அடைவதற்கு ஏதேனும் தடைகள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானே? நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் காணப்படக்கூடிய தடைகள் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இந்த விடயத்தை ஒருக்கா நாங்கள் பார்க்கிறோம். நாட்டில் அரசாங்க அலுவலகங்களில் நவீன தகவல் தொழில்நுட்பவியல் விரைவாக பிரசித்தி அடைவதில் தடையாக உள்ள காரணிகள் எவை என்று கேட்டுள்ளார். அரசாங்க அலுவலகங்களில் நவீன தொழில்நுட்பம் பிரசித்தம் பெறுவதுன்றது முக்கியத்துவம் பெறுகிறது என்று எடுத்துக்கொள்வோமா? முக்கியத்துவம் பெறுவதற்கு அல்லது அது எல்லோராலும் கையாளப்படுவதில் ஏதேனும் தடைகள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டிருக்கிறார். சரிதானே? முதலாவது மின்சார வசதி மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு சமிக்கை கிடைக்காத பிரதேசங்கள் தொடர்ந்தும் காணப்படுவது. இன்றைக்கும் நாங்கள் சூம் வகுப்பு நடத்துகிற நேரங்களில் சில பிள்ளைகள் சவுண்ட் சரியா இல்லை, சிக்னல் இல்லை, வெட்டுப்பட்டுடுது என்று சொல்லுகிறது தொடர்ந்து நிகழுது. சரிதானே? இப்போ இந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு மீட்டிங்கை நடத்துகிறதாக இருந்தால் சில பிரதேசங்களில், குறிப்பாக மலையக பிரதேசங்களில், அதுபோல் தாழ்நில பிரதேசங்களாக இருக்கக்கூடிய வன்னி பிரதேசங்களில் சில பகுதிகள், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம் ஆகியவற்றில் சில இடங்களில் இப்போதும் இந்த பிரச்சனை இருக்குது. வடக்கு மாகாணத்தில் இது அளவு குறைவு இல்லை என்று சொல்ல மாட்டேன், சில பிரதேசங்கள் குறைவு. குறிப்பாக முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் இந்த நெருக்கடி தொடர்ந்தும் இருக்குது. அப்போது சில பிரதேசங்கள் மின்சார வசதி மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பினுடைய சமிக்கை வசதி என்பவை திருப்திகரமாக இல்லாமல் காணப்படுது. இரண்டாவது, அரசாங்க அலுவலகங்களில் போதிய அளவிலான கணனிகள், அதனோடு தொடர்புடைய உபகரணங்கள் வழங்கப்படாமல். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கா என்று கேட்டால் இல்லை. சரிதானே?
அரசாங்க அலுவலகங்களுக்கு போதிய அளவு கணனிகள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதன வசதிகள் காணப்படாமை. உதாரணமாக வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் நடவடிக்கை புவியியல் ரீதியான விவரத்தோடு எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயிற்சி அளித்த போது கிராம அலுவலர்கள் அந்த விடயங்களை அல்லது மிட்வைவார்கள் பிஹெச்எம்மாக்கள் அந்த விடயங்களை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதிர்கொண்ட எல்லாருக்கும் அது தொடர்பாக டேப்லெட் கொடுக்குறதில்ல பிரச்சனையாக இருந்தது, அல்லது லேப்டாப் கொடுக்குறதில் சிரமமாக இருந்தவர்கள் வீடு வீடாக போய் அந்த இடத்துல இருந்து தகவலை தரவேற்றினால்தான் அந்த லொக்கேஷனோட தகவல் கிடைக்கும். இப்போது போதுமான அளவுக்கு நவீன கணனி மற்றும் உபகரணங்கள் கிடைக்காமல் இருக்கிறது. அது பிரசித்தமடைவதில் தடையாக இருக்குது. நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினால் கிராம அலுவலர்களை இந்த வாக்காளர் டாப்பு தொடர்பான பதிவுகளை ஆன்லைன் மூலமாக செய்கிறதுக்கு விருப்பம் கேட்ட போது பல கிராம அலுவலர்கள் அதை மறுத்து விட்டார்கள். என்றால் அவர்கள் வீடு வீடாக போய் அதை பதிவு செய்கிறதுக்கு அவர்கள்ட்ட உபகரணங்கள் இல்லை. அப்போ போதிய உபகரணங்கள் கணினிகள் காணப்படாமல் இருக்குது. அடுத்தது அலுவலர்களிடம் காணப்படக்கூடிய நவீன தொடர்பாடல் தொடர்பில் அறிவு பற்றாக்குறை இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்லி இல்லை. சரிதானே? அலுவலர்களிடம் காணப்படுகின்ற கணனி மற்றும் நவீன தொடர்பாடல் முறைமைகள் தொடர்பான குறைந்த மட்ட அறிவு. அடுத்தபடியாக சில உயர்நிலை அதிகாரிகளிடம் கணனியை பயன்படுத்தும் போது அது பழுதடைந்து விடும் என்ற அச்ச உணர்வு காணப்படுகிறது. இது உங்களுடைய அலுவலகங்களில் இதை காண்றது குறைவாக இருக்கும். பாடசாலைகளில் பிரின்சிபல் மேரிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. சரிதானே? இந்த தேர்தல் கடமைகளுக்காக நீங்கள் யாராவது ஒரு அதிபரோட வேலை செய்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவர்கள் அந்த என்வலப்பில் வாக்களிப்பு நிலையத்தின் பெயர் எழுத கூட மாட்டார்கள். எல்லாம் தாங்கள்லாம் எழுதணும் பண்ணிப்பார்கள். கடிதம் எழுதுறதுனாலும் தாங்கள்லாம் எழுதணும், கடிதம் அடிக்கிறனாலும் தாங்கள்லாம் அடிக்க வேணும். அப்படி மற்றாக்கள் கம்ப்யூட்டரை தொட்டால் அது பழுதாக போயிடும், படிச்சு சிதறிடும் என்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, அவர்களுக்கும் சரியாக தெரிஞ்சிருக்காது. சாதாரணமாக ஒரு ஷார்ட்கட் கீ தெரியாது, ஆனால் மற்றாக்களை விட மாட்டாங்க. அப்போ கணனிகளை பயன்படுத்தும் போது அவை பழுதடைந்து விடும், பிழையாக பயன்படுத்தினால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்ச உணர்வு சில இடங்களில் காணப்படுகிறது. சரிதானே? சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டாமை. அதுக்கு காரணம் அவர்களுக்கு தெரியாது. சிரேஷ்ட அலுவலர்கள்ட்ட போய் நாங்கள் சார் இப்படி ஆன்லைனில் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் போடுறோம், டயரி போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லை நீ எல்லாம் பிரிண்ட் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரியாது. ஆன்லைனில் லீவு போடுறோம் அப்ரூவ் பண்ணுங்கன்னா அது செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதில் நீ வந்து எழுதிட்டா அதையும் செய் இதையும் செய் என்று சொல்லுவார்கள். சரிதானே? அப்போது சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள். கணனி நவீன தொழில்நுட்பம் தொடர்பாக அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கத்தக்க நிறுவனங்கள் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் அளவு குறைவான மட்டத்தில் காணப்படுகிறது. இவ்வாறான காரணங்களை நீங்கள் சொல்லலாம். அரசாங்க அலுவலகங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பொருத்தி கொள்வதில் அல்லது நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி முழுமையாக நவீன தொழில்நுட்பம் மயப்படுத்துவதில் காணப்படக்கூடிய தடைகளவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் இந்த மாதிரியான தடைகளை சொல்லலாம். நான் நெடுக ஒரே விதமான படிப்பாக படிக்காமல் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில விஷயங்களை பேசுவோம் என்று சொல்லி திட்டமிட்டிருந்தேன். ஒரு ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் குறைஞ்ச நேரம் உங்களோட இந்த விடயங்களை பேசியிருக்கிறேன். நாளைய சேலமர்வு வேறொரு விதமாக ஏதேனும் ஒரு முக்கியமான படிவங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் என்று யோசிக்கிறோம். முக்கியமாக தவறவிடப்பட்ட விடயங்களை இந்த அடுத்து வருகிற 4 நாட்களுக்குள்ளேயும் தொடர்ச்சியாக பார்த்து நிறைவு செய்ய வேணும். அப்போ உங்களுக்குரிய வகுப்புகள் தொடர்ச்சியாக 4 நாள் நடைபெறும். அப்போது அதுக்குள்ளே பார்க்கக்கூடியதை பார்ப்போம். மற்றது என்னிட்ட இருக்கிற கடந்த கால வினாத்தாள்களை பதிவிடுகிறேன். அதை ஒரு உங்களை நீங்கள் மதிப்பிடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் உங்களிடம் இருக்கிறவற்றை எனக்கு அனுப்பி வையுங்கள். அதை நான் ஏனையவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, இந்த அளவில் ஒளிப்பதிவை நிறுத்தி கொண்டு நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம்.